ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். நம்முடைய ராணி வார இதில் ஒவ்வொரு வாதமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. நம்முடைய வார பலன்களும் செவ்வாய்க்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள். 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். நல்ல இடம்னா என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது, வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனையோ நிறைவேறாத சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் இருக்கும். இதில் ஏதாவது 1-2 விசேஷங்கள் ஆசைகள் உங்கள் லைஃப்பில் இந்த வாரம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப். குறிப்பாக உங்கள் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து செய்யுங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். அந்த லாபம் நார்மலாக இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஆனாலும் கூட சனி பகவானுடைய பார்வை இருக்கால வேலை இருக்குது. ஆனால் வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் வசதி இருந்தால் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் விநாயகரையும் நரசிம்மரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக நோய் இருக்குது அப்படிங்கிறவங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்றவங்க இந்த வாரம் நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுக்கு கடன் இருந்தாலும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா வருமானங்கள் இருக்குது. புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கட்டும். அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு ரெஃபீட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படின்ட்டு யாரும் கரியரில் அசால்ட்டாக இருக்காதீங்க. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் லாபத்தை கொடுக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா நீங்கள் லாபம் அடைவீங்க, பார்ட்னர் நஷ்டமடைவார். இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த வாரம் தொடரும் அல்லது நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய லிங்க்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு.
உங்களுக்கு மேலே வயதுக்கு மூத்தவர்களுடைய தொடர்பு, அதனால் அவர்களால் நன்மைகள், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அசையும் சொத்துக்கள் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கணும், சேல் பண்ணணும், நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள், மகசூல் இருக்குது. இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் ஏதாவது யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை வேண்டாம். லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் குரு இருக்கார், சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் நல்லா இருக்குது. ஸோ உங்கள் வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, குழந்தைகள் விஷயத்தில் கவனம். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஸோ உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும். டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும். சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அடக்கி வாசிங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நரசிம்மரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த வாரம் பரவாயில்ல. பட் அதுக்கு தகுந்த செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இடம் மாறணும், வீடு மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. உங்களுடைய எளிய சகோதரர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம், வருமானம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள், எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் வேண்டான்றவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவான் பார்க்குறல, வேலை இல்லாமல் இல்லை. பட் வேலையில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ வேலையில் எல்லாரோடைய மிக்கலாக எல்லோரும் சொல்கிறதையும் கேளுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, எல்லா விதத்திலும் அடக்கி வாசிங்க. அதுலேயும் தேவையில்லாத கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள்.
ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். பிஸ்னஸில் எப்போவுமே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், பெருசாக ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையிறது, அதெல்லாமே இந்த வாரம் நார்மலாகவே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ எல்லா விஷயத்துலையும் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. செவ்வாய் 12ல் இருக்கிறது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் இளைய சகோதரர்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறது. தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே கூடும். வருமானங்கள் உங்களுக்கு பெருசாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படும். நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான யோகம் இருக்கோ நீங்களும் வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு, அப்பாவுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இந்த வாரம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பிஸ்னஸில் உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் மாற்றத்தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ மேரேஜுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் வேலை இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறனால ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஸோ அந்த வேலையை கிடைச்ச வேலையை தக்க வைங்க. வேலையில் கவனம் செலுத்துங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமை, நிதானமாக செயல்படுங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் வழக்கம் போல் உங்களுடைய அஷ்டமத்தில் சனி இருக்கிறது, வக்ரகதியில் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது யாருக்கும் கடன் கொடுத்தால்தான் யோசித்து செய்ங்க. அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்க சனி பகவானையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்கள் 12ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் இருக்குது. இதிலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அல்லது செலவுகள் குறையணும்னா, ஒன்று அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா நெருங்கிய உறவுகளுக்கு செலவு பண்ணுங்கள், ஒருவேளை உங்களுடைய சகோதரிகளுக்கு செலவு பண்ணுங்கள். இது தேவையற்ற செலவினங்களை இந்த வாரம் குறைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. எல்லா முயற்சியிலுமே ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இறுதியான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு
இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். அப்படி பார்க்குற போது நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்கள் எதுவாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. பிஸ்னஸ்னால் நல்ல லாபம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பரவாயில்ல. இந்த வாரத்தில் முயற்சியை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா சனி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால சனின்னா டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய லெவலில் மூவ் ஆகுங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய முயற்சிகள் வேண்டாம். குறிப்பாக டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் அடக்கி வாசிங்க. குறிப்பாக ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட் இதிலெல்லாம் பொறுமை, நிதானமாக இருங்க. எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே லாபம் இல்லை. கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், பிஸ்னஸில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனை இருக்குது. இந்த வாரம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார். சர்வீஸ்க்குரிய குரு 10ல் இருக்கார். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் எனக்கு வயசாயிருச்சு, வேலை கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ வேலை கிடைக்கும். எனக்கு எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ யாரெல்லாம் அரசாங்கத்தில் பெரிய நன்மைகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களாக இருப்பாங்க. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் சகாயம் இது அத்தனையுமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை நல்லா பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார்கிட்டையும் பெருசாக பேசாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணுவீங்க, அல்லது ஐடியா பண்ணுவீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, லோன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நிறைய மெடிசன் சாப்பிட்றீங்க, நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணங்கள் திரும்ப வராது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நல்லா அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள், ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த வாரம் முருகனையும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், குழந்தைகளுடைய எஜுகேஷன், குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், இதிலெல்லாம் ரொம்ப கவனம். குழந்தைகளால் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் யாருக்கு வராமல் இருந்தால் பணம் வரும். குறிப்பாக வராத பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி, இதெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் வரும். இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெகக்னைஸ் உண்டு. நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு அமையும். ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் புகழ் உங்களுக்கு இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மினிமமாக யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அது இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேசினோவில் விளையாடுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்காக கிரிப்டோ கரன்சி எல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. நான் 2-3 யூனிட் வச்சுருக்கேன், 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஆக இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, 2வது திருமணத்துக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லா குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்கள் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. இல்லைன்னா அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஃபர்தராக நீங்கள் படிப்பதற்கான சூழ்நிலைகள், எந்த அளவுக்கு தேடுதல் இருக்குது அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் வேலையில் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பட் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. அதனால் அது விஷயத்தில் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்காங்க. பொறுமை, நிதானமாக இருங்க. வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. அப்பா இருந்தால் அப்பாக்காக செய்யுங்க, உறவுகளுக்காக செய்யுங்க, இல்லை பாட்டி இருந்தால் பாட்டிக்காக செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்களை குறைக்கும். வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். ஆகினால எதையாவது ஒன்றை இழந்து ஒன்றை பெறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். இந்த வாரத்தில் வருமானங்கள் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. தேவையற்ற குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எந்த ஃபீல்டில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சனி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது, அதுவும் வக்ரகதியில் இருக்கிறது. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதுங்க. இது அத்தனையும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, நிம்மதியற்ற
சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. அதனால் வேலையில் கடுமையாக உழைக்கணும், கடுமையாக எஃபர்ட் கொடுங்க. கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க அப்படி தான் இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லாஸ் இல்லை. நீங்கள் உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்க வேண்டிய காலம் பார்ட்னர்ஷிப்போடு இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய உயர்கல்வியில் பிரேக் இருக்குது. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் நம்மளை படைத்த பிரம்மதேவனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் நார்மலாக இருக்கும். பிரிஞ்சு போன உங்களுடைய ரிலேஷன், குறிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப நாள் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தா பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. பிஸ்னஸில் லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காகவும் சேர்ந்து உழைக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆண் நண்பர்களால் ஏற்றம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இவ்வளவு இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தால் கூட தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை என்பது இருக்குது. பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இது ரொம்ப முக்கியம். தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆய கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் சுமாரான பலன். நீங்கள் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு டெம்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகங்களாக நிறைய இருக்குது. அதில் ஷேரு, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ் இதிலெல்லாம் கவனம். விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, வேலையை விட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, அல்லது பெஞ்சில் இருக்கிறவங்க, அல்லது லே ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. அதுலேயும் எனக்கு வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே உண்டு. இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்க, செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள். வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். குறிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறது எதிர்பாராத விதமாக லாபம். அதுலேயும் குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இதுவரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கல, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் இருந்தால் நிறைவேறும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை.
ஏதாவது ஒரு ஜாப் வேலை உங்களுக்கு இருக்குது, வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிட்ஸு உண்டு. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதுக்காக தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது. விவசாயம் கை கொடுக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்குங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனும் தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக ராகு பண்ணல அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் சக்ஸஸ் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் நரசிம்மரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.